ஹெல்ப் பண்ற சொல்லிருங்க. ஐ எம் தமிழ்நாடு சேலமணி. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இவ்வளவு நாள் வாட்டர்மெலன் அடிச்சுட்டு இருந்தோம். எதேச்சியா இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தனை பார்த்தேன். இவனை வந்து டிக்டாக் காலத்துல ரொம்பவே நான் பார்த்துருக்கேன். அது போக யூடியூப் கொஞ்சம் க்ரோ ஆன டயத்துல, அதாவது டிக்டாக் ஃபாலோ ஆகி யூடியூப் க்ரோ ஆன டயத்துல வந்து இவனை மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வந்தாங்க. சேலம் மணி. சத்தியமா சொல்றேன், நடிப்புங்கிறீங்க. சேலம் மணி, அதாவது இவனை ரொம்ப நாளா ஏன் பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பண்ற கண்டென்ட் இதெல்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ரீச் இல்லை. இப்போ இவன் பண்ற கண்டென்ட் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணை நம்பி நான் போய் ஏமாந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன தெரியுதா, நீ நான் எடுத்துக்கிட்டு போட்டா அந்த பொண்ணு என்ன வந்து துரத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களாக வந்து இவன் ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணோட பெயரை சொல்ல விரும்பல. சோஷியல் மீடியாவில் என்னதான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் வேண்டாம், ஓகேவா? அந்த பொண்ணு கூட இவன் வந்து ரொம்ப லவ் கண்டென்ட், மேரேஜ் கண்டென்ட், அது இதுன்னு நிறையவே பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்லயே வந்து இப்போ வந்து இவன் புதுசா அந்த பொண்ணு இவன் கூட கண்டக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ வந்து இவன் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்திருக்கான். என்னன்னா, அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு போயிருச்சு. சொல்றேன், ஹாப்பி மேரேஜ் டே உனக்கு. அந்த பொண்ணு வந்து என்னை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கண்டென்ட்டை இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, இது சும்மா கண்டென்ட் தானே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சென்னைக்கு போனேன் அப்படின்னா, சென்னைக்கு நான் நடந்தே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவனு அந்த லாரி டயரை ஹெல்ப் பண்ற வேற ஹெல்ப் பண்ணி மகாராஷ்டிரா காட்டுக்குள்ள இறக்கி விட்டு போயிட்ட பாருங்க. இருக்கேங்கிறான். திடீர்னு பார்த்தா ஆந்திரால இருக்கேங்கிறான். ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி வீடியோ போட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்து நேத்து நைட்டு ஃபுல்லா அடிச்சு அடின்னு அடிச்சுட்டாங்க. இவனை என்ன செய்யனே தெரியல. இன்ஸ்டா திறந்தாலே இவன் வீடியோ வந்து தொலைது, என்ன செய்யனே தெரியல. அதாவது நீ ரீச் ஆகிறதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ற, அது எனக்கு புரியுது. ஆனா நீ பண்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே நாளைக்கு யாரோ ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்து அவங்க இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டு எனக்கு உதவி பண்ணுங்க யாராவது அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, அந்த இடத்துல சேலமணி பண்ண மாதிரி இவனும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்றான் போல இருக்கு அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ நீங்க எதை வந்து நீ எல்லாம் உன்னை மாதிரி ஆளுங்க எல்லாம் விதைக்கிறீங்க எனக்கு புரியல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, உன்னாலதான் இதெல்லாம், நீ பண்ண பிளானா இல்ல, என்ன கொண்டு வந்து இது இருட்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டாங்க. எங்க போறது இதெல்லாம் நடுக்காட்டுக்குள்ள இருக்கிறேன், இவர் தான் சப்பாத்தி கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த இவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம நினைக்கிறோம் என்னடா உண்மையிலே உண்மையா இருக்குமோன்னு ஒரு செகண்ட் நானே யோசிச்சேன். அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல விசாரிக்கும் போதுதான் தெரியுது உண்மை என்னன்னு. இவனோட அந்த ரீச் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, ஓகேவா? வியூஸும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. அதனால இப்ப என்னன்னா புதுசா ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்துட்டான். என்னை அவ ஏமாத்திட்டா, நான் இந்த மாதிரி அவளை தேடி போறேன் அப்படின்னு. அவ என்னை ஆளை வச்சு அடிச்சுட்டா, அவ இது பண்ணிட்டா அது பண்ணிட்டா, ஐயோ பாவம். நம்ம எல்லாம் நினைப்போம், ஐயோ பாவம் பைத்தியமாயிட்டான் போல இருக்கு அந்த பொண்ணு இப்படி பண்ணி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது எல்லாமே வந்து அவனோட இன்ஸ்டா ரீச்சுக்கும் யூடியூப் ரீச்சுக்கும். இன்ஸ்டா ரீச் போச்சுன்னா ப்ரொமோஷன் எதுவும் வராது, யூடியூப் ரீச் போச்சுன்னா காசு வராது. ஸோ இதுக்காகத்தான் இந்த சேலமணி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் நீங்க வந்து அவனை பார்த்து ஏமாந்து ஐயோ பாவம்னு நினைச்சு நீங்க ரொம்ப அவனை ரீச் பண்ணாதீங்க, வளர்த்து விடாதீங்க. இவன் ரொம்பவே இதே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட்டர் மெலனா இருந்தாலும் நாளைக்கு ரீச் குறைஞ்சுன்னா வாட்டர் மெலன் எப்படி ஒருத்தனை போய் ஏதாவது நல்ல உச்சபட்ச ஸ்டாரு இல்ல ஏதாவது ஒரு ஆக்டர் இவங்களை பத்தி கேவலமா பேசி ஃபேமஸ் ஆவானோ, அதே மாதிரிதான் இப்ப இந்த சேலம் பண்ணி இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். இவனெல்லாம் ரொம்ப நாளா நான் பார்க்கவே இல்லை, இப்போதான் இந்த இன்ஸ்டால ரீல்ஸ்ல பாக்குறேன். ஸோ அப்ப இன்ஸ்டாவே வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ரீச் பண்ணி விடுது. நம்ம என்ன செய்யனே தெரியல. அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணும்போது அவனை வளர்த்து விடணும்னு நினைக்கிற அந்த சோசியல் மீடியாவை அடிக்கிறதா, இல்ல இவனை மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிற இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதான்னு தெரியல. ஓகே நண்பா, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.